ஆடிபிளா இருக்குங்களா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆடிபிளா இருக்குங்களா? கேக்குதுங்களா? இல்ல, இறைவனுடைய மாபெரும் அருளால் இன்னைக்கு சிறப்பான ஒரு வகுப்புல அமர்ந்திருக்கோம். ரொம்ப நாளா ஏற்பாடு செய்யணுன்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஐடியல் ஹெல்த் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை உரையாடலாம். ஸோ இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான். நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவுபெறலாம். வாரம் ஒரு முறை ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதற்காக இந்த அமர்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சொல்ல வருகின்ற செய்திகளை தெளிவாக நான் சொல்வதற்கும் அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கும் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நல்லறிவு பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியம் இல்லையா? செல்வம், ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வம் தான். இன்னைக்கு ஆரோக்கியம் இழந்து அதனால பணம் பல செலவழிக்கக்கூடியவங்க நம்ம பார்க்கணும். ஸோ ஆரோக்கியம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சொத்து. ஸோ அந்த ஆரோக்கியத்தை எப்படி அடையணும், எந்த வழிமுறைகள்ல நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறதா நம்ம மெயினா பார்க்கிறது. ஸோ அந்த அடிப்படையில நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களாகட்டும் இல்ல ஒரு ஒரு அசௌகரியங்கள் உடம்புல வரக்கூடிய ஸோ அறியாமை தான் நமக்கு ஒரு காரணமா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அறியாமையே அகற்றணும் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜை வந்து பூர்த்தியிட்ட வேண்டியது ஒரு முக்கிய காலத்தின் கட்டாயமா இருக்கு. ஸோ அந்த அந்த அடிப்படையில தான் நாம ஒரு சில விஷயங்கள் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு சில விஷயங்கள் உங்களோடு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோயுமே வந்து இறைவன் அதற்குரிய நிவாரணத்தை உருவாக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில எல்லா நோய்க்குமே மருந்து உண்டு. இறைவன் வந்து ஒரு மருந்தை உருவாக்காம எந்த ஒரு நோயுமே மனிதனுக்கு கொடுக்கல. ஆக அந்த மனிதன் அந்த நோய்க்குரிய நிவாரணத்தை எந்த அளவுக்கு தேடுகின்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு கிடைக்கும். ஸோ தேடல் உள்ள மனிதனுக்கு தான் அதற்கான நிவாரணம் கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு தெரியும் ஒரு சில வியாதிகளுக்கு முழுமையான தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காலம்பூரா மருந்து சாப்பிடுவதல் அப்படிங்கிறதே ஒரு தவறான முறை. ஸோ அதனால எந்த ஒரு நோய்க்குமே மருந்து உண்டு. அதை நம்ம குறிப்பிட்ட கரெக்டான மருந்தை தேடி எடுக்கிறது மூலமா அந்த நோயிலிருந்து முழுமையான நிவாரணம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து தெரிய வேண்டிய விஷயம். ஆக இன்னைக்கு நமக்கு ஒரு சில நோய்களுக்குன்னு பாத்தீங்கன்னா காலம் பூரா மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில சித்த வைத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எல்லாருமே கேட்ட ஒரு பழமொழி தான். விருந்தும் மருந்து 3 நாளைக்குன்னா ஒரு 3 நாள்லயே ஒரு நோய் வந்து குணமாயிருக்கும். அதிகபட்சமாக ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 48 நாள் வந்து மருந்து எடுக்கும் போது அந்த நோய் வந்து பரிபூர்ணமா வந்து குணமடையும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ இன்னைக்கு அந்த 48 நாள்ல குணம் ஆகலைன்னு சொன்னா நாம மருந்தை தான் மாத்தணும். இது ஒரே மருந்தை பல வருஷமா சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாலே
அது வந்து சரியான மருத்துவ முறை அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ எந்த ஒரு நோயுமே அதை வந்து கரெக்டான மருத்துவ முறைகள் எடுக்கும்போது நமக்கு வந்து நோய் முழுமையான நிவாரணம் பெறணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். ஆக இன்னைக்கு நமக்கு நிறைய நோய்களை பார்க்குறோம். சர்க்கரை வியாதி, பிபி, ப்ரெஷர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தைராய்டு, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாள்பட்ட வியாதிகளாக இன்னைக்கு பல வருஷம் அது லைஃப் லாங் மருந்து வந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம வந்து பார்க்கிறோம். ஆக இதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்ல நாம பல மாற்றங்களை கொண்டு வந்து அதை வந்து முழுமையான நிவாரணம் பெறணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னொன்று, நோய்க்கு அடிப்படையா வந்து சித்த வைத்தியம் சொல்றது என்னன்னா ரெண்டு விஷயங்களை தான். நோய்க்கு அடிப்படையான மூல காரணம் அப்படின்னு சொல்லி சித்த வைத்தியம் சொல்லக்கூடியது ரெண்டே ரெண்டு விஷயம். என்னன்னு சார் தெரியுங்களா? யாருக்காவது தெரிஞ்ச சாட் பாக்ஸ்ல போட முடியுமா? மலச்சிக்கல், மனச்சிக்கல். அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் தான் நம்ம நோய்களுக்கான அடிப்படையான காரணம், இல்லைங்களா? இதுதான் சித்த வைத்தியம் சொல்லக்கூடியது. மலச்சிக்கல் அண்ட் மனச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது காலையில எழும்போது, இரவில தூங்க போகும்போது மனச்சிக்கல் இல்லாம தூங்கணும். அதாவது மனசுக்குள்ள எந்த அழுக்கும் இல்லாம, மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ், பாரம், அது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இல்லாம தூங்கணும். இது வந்து ஆரோக்கியத்துக்கான முதல் படி. ஸோ அப்பதான் காலையில எழும்போது மலச்சிக்கல் இல்லாம எழ முடியும். ஸோ இரவில் தூங்கும் போது மனச்சிக்கல் இல்லாமலும், காலையில் எழும்போது மலச்சிக்கல் இல்லாமலும் எழக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குன்னு சொன்னா அதுதான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில எத்தனை பேருக்கு இந்த இரவுல தூங்கும் போது நிம்மதியா தூங்குறோம், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அப்படி தூங்குறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இல்ல பல்வேறு மனக்கவலைகள், நாளை பொழுது எப்படி போகுமோ, நாளைக்கு நம்மளுடைய அலுவலகங்கள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பல கவலைகளோட நம்ம தூங்குறோமா? அதே மாதிரி காலையில் எழும்போது மலச்சிக்கலோட எழுறோமா? ஸோ இது ரெண்டையுமே நம்ம கண்காணிக்கிறது தான் நோய்களுக்கான அடிப்படை காரணம் வந்து சொல்லுது. ஸோ இதை ரெண்டையுமே நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய்கள் வந்து இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம முதல் படி எடுத்து வச்ச மாதிரி. சரிங்களா? பொதுவாக சித்த வைத்தியர்கள்ட்ட நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தா நம்ம வந்து அனுபவப்பட்டிருப்போம். என்ன, முதல்ல அவங்க கொடுக்குற மருந்து மல மிளக்கி தான் கொடுப்பாங்க. ஸோ மிதமான மல விளக்கியாக வந்து சில மூலிகைகளை கொடுப்பாங்க. குறிப்பா நிலாவரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான், இந்த ஒரு நிலாவரையை சாப்பிட்டே வந்து பல்வேறு நோய்களை வந்து நம்ம குணமாக்க முடியும். ஸோ மலச்சிக்கலை அணுகிறது தான் முதன்மையான ஒரு சிகிச்சை முறையா வந்து நம்ம சொல்லலாம். நபிகள் நாயகம் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், அதாவது நோய் நிவாரணத்துக்கான ரெண்டு விஷயங்களை நீங்க பற்றி பிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஹதீஸ் யாருக்காவது தெரியுங்களா? தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. நோய்களுக்கான இரண்டு நிவாரணங்களை நீங்க பற்றி பிடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் திருப்தியிலிருந்து சொல்லியிருக்காங்க, குரான் அண்ட் ஹனி அப்படின்னு. சூப்பர், சரியான ஆன்சர். அதாவது நம்ம இப்ப என்ன சொன்னோம்னா மலச்சிக்கல், மனச்சிக்கல்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ ரெண்டு நிவாரணங்களை நான் உங்களுக்கு விட்டு போறேன்னு சொன்னது என்னன்னா, ஒன்று தேன், இரண்டாவது குரான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த அனைத்து நோய்களுமே குணமாகும். மலச்சிக்கல் அப்படிங்கிறது உடல் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ அதற்கு நிவாரணமாகவும் தேன் வந்து எடுக்கலாம். ஜீரணம் சம்பந்தமான நிவாரணமாகவும் தேனை வந்து நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் வந்து குணமாகும். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா மனம் சார்ந்த விஷயங்கள். ஸோ மனம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கான ஒரு சரியான நிவாரணம் பார்த்தீங்கன்னா குரான். ஸோ இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம், இறை வேதம் வந்து நமக்கான மன ரீதியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்போ இது ரெண்டையும் நீங்க பற்றி பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுவாங்க.
இந்த அடிப்படையில நமக்கு இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு பிரச்சனையை பார்க்க வேண்டியது என்னன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது தான், இல்லைங்களா? எல்லாருக்குமே எல்லாருமே இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். நான் என்னுடைய நிறைய பேஷண்ட்ஸோட பார்த்த விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து ரொம்ப முக்கியமான இதா இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 2 முறையாவது மலம் போகிறது தான் நார்மலான விஷயம். சில பேர் பாத்தீங்கன்னா 2 நாள் ஒருக்கா போறது, 3 நாளுக்கு ஒருக்கா போகிறது. சில பேர் வாரத்துக்கு ஒருக்கா போகக்கூடியவங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ வாரத்துக்கு ஒருக்கா போறதெல்லாம் வந்து ரொம்பவுமே தீவிரமான ஒரு மலச்சிக்கலினுடைய நிலைமை. ஸோ இதை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உணவு முறைகள்ல ஒரு சரியான வழிமுறையை நம்ம மேற்கொள்ளணும். ஸோ உணவு எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இன்னைக்கு உணவு வந்து எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னா ரொம்ப வேக வேகமாக சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம், இல்லைங்களா? அர்ஜென்ட்டா சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை, ஃபாஸ்டா வேகமாக சாப்பிடக்கூடிய நிலைமை. என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட் கேட்கும்போது உணவு எத்தனை நேரத்துல சாப்பிடுவீங்கன்னா 5 மினிட்ஸ்ல சாப்பிட்டு முடிச்சிருவாங்களாம். ஆனா மோஷன் போறதுக்கு டாய்லெட்ல கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் செலவு பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்களா? ஆனா இந்த வழிமுறை வந்து சரியானது. நம்ம உணவு சாப்பிடுறதுக்கு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்தீங்கன்னு சொன்னா மலம் போறது ஜஸ்ட் செகண்ட்ல போயிடும். எப்படி யூரின் பாஸ் பண்றோம், வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல யூரின் பாஸ் பண்ற மாதிரி. கால்நடைகள்லாம் பாருங்க, ஆடு மாடு எல்லாம் பாருங்க, மோஷன் போறது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒரு 1 மினிட் கூடி கம்ப்ளீட் ஆகாது, இல்லைங்களா? அந்த அளவுக்கு தான் மனிதனுடைய மலம் பிரியறதும் அப்படிதான் இருக்கணும். அதுதான் யதார்த்தமான ஒரு ஆரோக்கிய நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து டாய்லெட்லயே ஒரு புத்தகமே படிச்சு முடிச்சிருவாங்க. நியூஸ் பேப்பர் வாங்கினா நியூஸ் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க. அப்பவும் சரியான மலம் போயிருக்குமானா திருப்தியா போகலை அப்படின்னு தான் வரும். ஸோ இது வந்து சரியான வழிமுறை இல்லை. ஆக நம்மளுடைய உணவு சாப்பிடக்கூடிய முறையிலேயே நம்ம தப்பு பண்றோம். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு கவலை உணவு வாயில போட்டோம் அப்படின்னு சொன்னா அது உமிழ்நீர்ல மிக்ஸ் ஆகி மெதுவா உள்ள இறங்கும். இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 கவலத்தை வந்து 32 முறையாவது மென்னு உள்ளக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம கிட்ட கொண்டு வரும். ஸோ இதுதான் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது. நல்ல மென்னு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் படி. ஸோ அதனாலேயே நல்ல உமிழ்நீர் மிக்ஸ் ஆகி உள்ள போச்சுனாவே மலம் வந்து எளிமையா வெளியே வரக்கூடிய ஒரு ஒரு எளிமையான ஒரு விஷயம் நமக்கு வந்து நடக்கும். சரிங்களா? இன்னொன்னு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு வழிமுறை காமிச்சு கொடுத்தாங்க. என்ன? உணவு உண்பது அப்படிங்கிறது உங்களுடைய வயிற்றை 3ஆக பிரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆ பிரிச்சுங்க. ஒரு பங்கு உணவு இருக்கணும், ஒரு பங்கு தண்ணி குடிக்கணும், ஒரு பங்கு எம்டியா இருக்கணும், காலி இடமா இருக்கும். ஆக இந்த அடிப்படையில் நாம சாப்பிடணுமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒரு பங்கு உணவு, ஒரு பங்கு நீர், ஒரு பங்கு காலி இடமா இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில நம்மளுடைய உணவு முறையில எடுத்துக்கிறோமா? இப்படி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் ஜீரணம் அப்படிங்கிறது சரியான முறையில நடக்கும். சரிங்களா? அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அளவு எவ்வளவு, ஒரு தட்டுல எவ்வளவு போடுறோமோ அதே அளவுக்கான நீர் நம்ம அருந்தி இருக்கணும். அப்பதான் அது முழுமையான முறையில ஜீரணமாகும். அதே அளவுக்கான காலி இடமும் நம்ம வயித்துல இருக்கணும். ஸோ இன்னைக்கு சில பேரை பார்க்கிறோம், மூக்கு முட்டை சாப்பிடக்கூடியவங்கள பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில ஹதீஸ்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 7 குடல் அளவுக்கு சில பேர் சாப்பிடுவாங்களாம். நம்ம இது சினிமாக்கள்ல பார்த்துருக்கோம் இல்லையா? புரோட்டா சாப்பிடக்கூடிய ஒரு நபரை பார்த்துருக்கோம் இல்லையா? போட்டு அழிச்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படிங்களா? அதாவது நம்ம உடம்புல 7 குடல் இருக்கு. அந்த 7 குடலையும் நிரம்புற அளவுக்கு அதிகமான நேரத்தை எடுத்து சாப்பிடக்கூடியது. அந்த அளவுக்கு சாப்பிடுறது வந்து நரக சொல்லப்படுது. நம்மளுடைய உணவு முறைகள் அளவான உணவாக நம்ம நல்ல மென்னு சாப்பிடுறோமா, அதை ரசிச்சு சாப்பிடுறோமா? அதாவது சில உணவுல பார்த்தா நம்ம வாயில எச்சில் ஊறணும், உமிழ்நீர் வரணும், இல்லையா? இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு ஸ்பெஷல் பிரியாணி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்குங்க, நம்ம வாயில உமிழ்நீர் வரும். இன்னைக்கு அதை ருசிக்க போறோம் அப்படின்னு, இல்லைங்களா? சோ அந்த மாதிரி உமிழ்நீர் சுரந்து சாப்பிட்டா மட்டும்தான் அது சரியான முறையில ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடும்போது நாம தண்ணி குடிச்சிட்டே சாப்பிடுவோம். இது வந்து ஒரு மோசமான முறை. இன்னைக்கு சர்க்கரை வியாதி உள்ளவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாய்க்குமே தண்ணி குடிச்சு இறக்கக்கூடிய ஒரு இதை பார்க்கணும். இது வந்து நோய் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? சோ நம்ம வந்து சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒண்ணு வந்து அந்த உணவு நமக்கு பிடிக்கலன்னு அர்த்தம்.
இல்ல வலுக்கட்டாயமா சாப்பிட்றோம்னு அர்த்தம் இல்லைங்களா? இப்போ சில இடங்கள்ல நம்ம விருந்துக்கு போகும்போது நிறைய உணவு வச்சிருவாங்க. வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பாத்தீங்கன்னா கடைசியா அதை குடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அப்படி தண்ணி குடிச்சு குடிச்சு இறக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு சர்க்கரை வியாதி வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போட்ட உணவையே வெகு நேரமாக எடுத்து அதை வந்து சாப்பிடக்கூடியவங்கள பார்க்கணும். நல்ல மென்னு சாப்பிடாம ஒவ்வொரு வாய்க்கும் தண்ணி குடிச்சு குடிச்சு இறக்கக்கூடியது. ஸோ தண்ணி குடிச்சு இறக்குறாங்க அப்படின்னாலே இந்த உணவு அவருக்கு பிடிக்காம சாப்பிட்றாரு, வலுக்கட்டாயமா சாப்பிட்றாரு அப்படிங்கிறத உணர்த்துது. சரிங்களா? அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னன்னா, பசி இல்லாம சாப்பிட்றது. பசித்த பின் புசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆஹ் அதாவது திரு திருக்குறள்ல ஒரு குறள் இருக்குங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று போற்றுவனின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. எப்போன்னா ஒரு உணவு சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த உணவை நம்ம சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு என்னன்னா மணி அடிச்சா சாப்பாடு அப்படிங்கிறது தான் பலருடைய கான்செப்ட் இல்லைங்களா? நமக்கு டைம் ஆச்சு, 1 மணி ஆச்சா சாப்பிடணும், லஞ்ச் டைம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். ஸோ நமக்கு பசி வந்திருக்கா, நம்ம காலையில என்ன சாப்பிட்டோம், அந்த விஷயங்களை பாக்குறது இல்லை. இதே ரெண்டு விருந்து சாப்பிட்டு வந்திருப்போம். பிரியாணி, நான்வெஜ் எல்லாம் விருந்து சாப்பிட்டு வந்தா இன்னைக்கு நைட்டு பசிக்காது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரியாணி, மிச்சமான பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்போம், அதையும் உட்கார்ந்து சாப்பிடுவோம் நைட்டு. எனக்கு தெரிஞ்சு சில பக்கவாதம் வந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல பிரியாணி சாப்பிட்றதும், இரவு நேரத்துல அதிகமான நான்வெஜ் அசைவ உணவுகளை சாப்பிட்றது மூலமா அடுத்த நாள் ஸ்ட்ரோக் வந்துருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஊர்லயே மேட்டுப்பாளையத்திலேயே பாத்தீங்கன்னா பெரிய விருந்து சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவங்க, பிரியாணி சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவங்க இருக்காங்க. இதெல்லாம் எதனால அப்படின்னா அவங்க ஸ்ட்ரோக் வந்தவங்க இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நமக்கு பசிக்காத ஒரு நேரத்துல ஒரு மிகவும் பெரிய ஒரு உணவை, ஹை கலோரி ஃபுட்டை ஜீரணம் பண்ண முடியாம அது நம்ம உடம்பு வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகிறத நம்ம பார்க்கலாம். ஆக நம்ம உடம்புல இந்த பசி அப்படிங்கிற உணர்வு வரும். இதுலயும் பசியிலையும் பாத்தீங்கன்னா சில கிரேவிங் இருக்கு. ஒரு உணவை பார்த்தா சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங், அந்த அடிப்படையில சாப்பிடுறது கிடையாது. உண்மையான பசி அப்படிங்கிறது ஏற்பட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த உணவை நல்ல பிரார்த்தனையோட இந்த உணவு மூலமாக எனக்கு முழுமையான எனர்ஜி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு முழுமையான எனர்ஜி வந்து கொடுக்கும். ரொம்ப டயர்டா வந்த ஒரு பேஷண்ட்டை நான் சொல்லியிருக்கேன், சாப்பிடும்போது அதுல கவனம் வச்சு வேற சிந்தனைகள் இல்லாம இந்த உணவின் மூலமா எனக்கு முழுமையான எனர்ஜி கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டேன், இன்னைக்கு வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சேன், ஆனா அந்த எனர்ஜியா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதே உணவு தான், எப்பவும் சாப்பிட்ற உணவு தான், ஆனா நம்மளுடைய உணவு இன்னைக்கு நம்ம சாப்பிடும் போது என்ன பண்றோம், அந்த சாப்பாட்டுல கவனம் இல்லாம மொபைல பார்த்து சாப்பிடக்கூடியவங்க அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடியவங்க அந்த நெகட்டிவான உணர்வுகள், டிவியில சீரியல் பார்த்துட்டே சாப்பிடும் போது அதுல அழுகையும் இதெல்லாம் வரும். அந்த நெகட்டிவான எண்ணங்கள்லயே நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அந்த உணவு மூலமாவுமே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் நமக்கு நடக்கும் இல்லைங்களா? சோ அது வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். புரியுதுங்களா? சோ நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்துல எந்த உணர்வின் அடிப்படையில நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ அந்த அடிப்படையில நாம ரொம்ப உணவுல கவனம் வச்சு அதை நல்லா மென்னு உமிழ்நீரோட மிக்ஸ் ஆகி நம்ம உணவு போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாமே அடித்தளமான விஷயங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு உணவு வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு, என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அப்படிங்கிற அடிப்படையில சாப்பிட்றோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இன்னும் பெற்றோர்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும்போது மற்றவங்க சாப்பிட்றதே கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம என்னுடைய உணவு என்ன போட்டிருக்கோம், என்ன என்னுடைய தட்டுல இருக்கு அப்படின்னு கவனிச்சு அதை வந்து முழுமையா ஜீரணமாகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம சாப்பிட்றது முக்கியமானது. இன்னொன்னு, நாம சாப்பிடும் போது மற்றவங்களை திட்டிட்டு சாப்பிட்றது, குழந்தைகளை திட்டுறது, அவங்களை இவங்களை திட்டுறது,
இந்த மாதிரியான நெகட்டிவ் குணங்களும் நம்ம கிட்ட இல்லாம பார்க்கும்போது தான் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் சமைக்கும் போது கூட நம்ம வந்து எந்த எண்ணத்தின் அடிப்படையில சமைக்கிறோமோ அதுவுமே நமக்கு வந்து நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரின்சஸ் டைம்ல எல்லாம் சமைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள தனியா இது பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங் அதிகமா இருக்கும். அவங்களால ஒரு நார்மல் இதுல வந்து இருக்க முடியாது. சோ அந்த அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க சமைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவான இன்னும் சில பேர் சில வீடுகள்ல வேண்டாம் விருப்ப சமைப்பாங்க. இன்னும் சில வீடுகள்ல வேலைக்காரங்க தான் சமைப்பாங்க. ஸோ அவங்க எந்த மனநிலையில சமைக்கிறாங்க இல்ல சில இடத்துல ரொம்ப டேஸ்டா இருக்கும். அம்மா சமைச்சா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா அங்க பாசத்தோட சமைக்கிறது இது பார்த்து பார்த்து சமைப்பாங்க இல்லையா? இது வேணும், இது என் குழந்தைக்கு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த பாசம் நிறைஞ்சு சமைக்கும் போது அதனுடைய டேஸ்ட் அப்படிங்கிறது வேற. அத வந்து அதுதான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ நம்ம ஒரு சமைக்கும் போதே திட்டிக்கிட்டே சமைக்கிறோம். இல்ல நம்ம வீட்ல ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனோட நம்ம சமைக்கிறோம்னா, அது வந்து எல்லாருக்குமே பாஸ் ஆகும். இல்லைங்களா? பொதுவா சில வியாதிகள்ல ஆங்கில மருத்துவத்துல என்ன சொல்லுவாங்க? பரம்பரை வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலா ஒரு வீட்ல ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால, அந்த வீட்ல சாப்பிடக்கூடிய ஒரே உணவுகள சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஒரே மாரி வியாதிகள் வரலாம். அப்படித்தானே ஒழிய, பரம்பரை வியாதி அப்படிங்கிறது அ முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பு முறைகள்லயே கட்டுப்படுத்த முடியும். அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. சோ இது எல்லாமே நம்ம இந்த உணவு உண்ணக்கூடிய முறைகள், தண்ணீர் அருந்தக்கூடிய முறைகள், இது எல்லாத்தையுமே நம்ம சரிப்படுத்தும்போது, ஒரு சரியான ஒரு மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 2 முறை நமக்கு மலம் நல்லா தெரியுது அப்படின்னா, அதுதான் வந்து சரியான முறையா இருக்கு. சோ ஒரு நாளைக்கு ஒரு தடவ போறது, குறைந்த அளவு போறது, அடிக்கடி போயிட்டே இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கலினுடைய விஷயங்களா தான் நம்ம பார்க்க முடியும். சோ அதுக்கு சித்த வைத்தியம் சொல்லக்கூடிய ஒரு மருந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். மருந்து என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். நிலாவாரை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும். நிலாவாரை பொடி அப்படின்னு கிடைக்கும். சூரத் நிலாவாரை பொடின்னு கிடைக்கும். இல்ல சாதாரண நிலாவாரை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். சோ நிலாவாரை சூரணம் அப்படிங்கிறது வேற. நிலாவாரை பொடிங்கிறது வேற. சோ நிலாவாரை பொடிய வாங்கி நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் சுடுதண்ணீர்ல கலந்து நைட் சாப்பிட்டீங்கன்னா, மார்னிங் ஒரு மிதமான மலமிளக்கியாக வந்து நிலாவரை சொல்லுவாங்க. சோ நோய்கள ஏற்படுறதுக்கான முதல் படி இந்த நிலாவரை சாப்பிட்டாலே சரி பண்ணலாம் முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பொன்னாவரை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மூலிகை இருக்கு. பொன்னாவரை அப்படின்னா, நம்ம சிலருக்கு குடல்ல பூச்சி இருக்கும். அதிகமான இனிப்புகள் சாப்பிடுறது மூலமா வந்து இந்த பூச்சிகள் நிறைந்து இருக்கும். நம்ம மலம் போற வழியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப அரிப்பு எடுக்கக்கூடிய இதெல்லாம். பொதுவா குழந்தைகள்ட்ட நம்ம இத அதிகமா பார்த்திருப்போம். ஸோ இதற்கான ஒரு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாவரை அப்படிங்கிற ஒரு மூலிகை. ஸோ இது வந்து பூச்சி புழுவோடு இருக்கிறதையுமே சேர்த்து வெளிவரக்கூடிய ஒரு மருந்தா வந்து இருக்கு. ஸோ பொன்னாவரை அப்படிங்கிறதும் நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இது போக விளக்கெண்ணெய் வந்து குடிப்பாங்க. விளக்கெண்ணெய் குழந்தைகளுக்கெல்லாம் விளக்கெண்ணெய் கொடுக்குறது நம்ம பார்த்திருப்போம். ஸோ விளக்கெண்ணெய் கொடுத்தா நல்லா மோஷன் வந்து ஃப்ரீயா போகும். ஸோ சுடுதண்ணியில விளக்கெண்ணெய கலந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வழிமுறை. ஸோ இது போன்ற வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்றது மூலமாவும் மலச்சிக்கல் இல்லாத ஒரு இதுக்கு வந்து வர முடியும். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, மோஷன் போனா வந்து அதை வந்து ஒரு வியாதியா பார்க்கக்கூடியது. அதாவது நம்ம வந்து ஒரு பொடி இந்த மாதிரி நிலாவாரை இந்த மாதிரி இயற்கை மூலிகை பொடிகளை நம்ம சில பேஷண்ட்ஸ் கொடுக்கும்போது, ஐயோ எனக்கு பொடியே எனக்கு ஒத்து வராதுங்க. சாப்பிட்ட எந்த பொடி சாப்பிட்டாலும் எனக்கு லூஸ் மோஷன் ஆயிரும் அப்படின்மா. ஸோ லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொன்னா அது நல்ல வழிமுறை. நோய்க்கு எதிராக அங்க ஒரு வேலை நடக்குது அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணுமே ஒழிய, அது வந்து மோசம் அது எனக்கு சேரல அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சில உணவுகள் சாப்பிட்ட உடனேயே மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கால்ல இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு புண்ணு வந்த ஒரு அம்மா வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அந்த புண்ணு சரியாகணும்னாலே மோஷன் வந்து ஃபர்ஸ்ட் லூஸ் மோஷன் மாதிரி போய் தான் அது சரியாகும். அதை புரிஞ்சுக்காம ஒரு இந்த மாதிரி பொடிகளை சாப்பிட்டா எனக்கு மோஷன் ரொம்ப போயிடும் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடாம இருக்கிறதும் ஒரு தவறான வழிமுறை. ஸோ இந்த ஒரு அதே மாதிரி நம்ம உடம்புல இருந்து போகக்கூடியதை தடுக்கக்கூடாது. ஒரு லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும்னா நமக்கான எனர்ஜியை ரீப்ளேஸ் தான் பண்ணும். எவ்வளவு தடவை லூஸ் மோஷன் போகுதோ அதே அளவுக்கான எனர்ஜியை வந்து நம்ம உடம்புல ஏத்தி கொள்றது தான் அதுக்கு சரியான வழிமுறையா இருக்குமே ஒழிய
நாம அதை வந்து தடுக்கக்கூடிய மாத்திரைகளை சாப்பிடுறது வந்து சரியான முறைகள் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய வாந்தி ஆகட்டும், இல்ல பேதி ஆகட்டும், ஆஹ் இது போன்ற விஷயங்களை நம்ம தடுக்க கூடாது. சளி அதிகமா வர்றதாகட்டும், இதெல்லாம் தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணாம அதற்கு என்ன எனர்ஜி லெவல் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு அதற்கு தேவையான இதை வந்து எடுத்துக்கிறது தான் சரியான வழிமுறையா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அடிப்படையில நம்மளுடைய உணவு முறைகளை ஏற்படுத்திக்கும் போது ஆஹ் மலச்சிக்கல் இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம வர முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அதுக்கு வந்து நான் பதில் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொன்று விஷயம் என்னன்னா, மனச்சிக்கல்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா? மலச்சிக்கல், இன்னொன்னு மனச்சிக்கல் அப்படிங்கிறது. ஸோ மன ரீதியான வியாதிகள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, அதை எப்படி நம்ம அணுகிறது? என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா 90% ஆஃப் கேசஸ் வந்து மன ரீதியான விஷயங்கள்னாலதான் நமக்கு வருது. உடல் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு 20% தான். இது 80% இல்ல 90% வரைக்குமே மன ரீதியான விஷயங்கள் தான் நமக்கான நோய்களை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம், மறைவான விஷயமும் கூட. ஸோ இதை நம்ம உடல் ரீதியான நோய்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிகிச்சை எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கறது இல்லைங்க, மன ரீதியான விஷயங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது இன்ஷால்லா அடுத்த வாரத்துல நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மன ரீதியான விஷயங்கள் என்ன, அதை எப்படி சரி பண்றது, அதற்கான வழிமுறைகள் என்ன, நான் சொன்ன மாதிரியே தேன், இன்னொன்று குரான் சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குரான்ல இருந்தும் ஒரு சில படிப்பினைகளை நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து இறைவன் நாடினா அடுத்த வாரத்துல நம்ம அது சம்பந்தமான விஷயங்களை வந்து அலசி ஆராயலாம். ஸோ இந்த உணவு உண்ணக்கூடிய முறை, இன்னொன்று தண்ணி குடிக்கக்கூடிய முறை, அதுவும் முக்கியமானது. தண்ணி எப்படி குடிக்கிறோம் அப்படின்னா மடமடமடம் குடிச்சிருவோம் இல்லைங்களா? அது வந்து தவறான வழிமுறை. எப்படி உணவு வந்து உமிழ்நீர்ல மிக்ஸ் ஆகி மெதுவா போகணும் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் தண்ணி. தண்ணி நம்ம குடிக்கும் போது ஒரு டம்ளர் தண்ணியே மினிமம் 3 மீட்டராவது முடிச்சுதான் குடிக்கணும். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வழிமுறை தான் இல்லைங்களா? சோ ஒவ்வொரு முடக்காக அந்த உமிழ்நீர்ல மிக்ஸ் ஆகி டீ எப்படி குடிப்போங்க, அந்த மாதிரி நாம வந்து தண்ணியை குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கணும். சோ அப்பதான் அந்த தண்ணி வந்து நம்ம உடம்புல விட்டும். சில பேர் எந்திரிச்சோன்னா நிறைய தண்ணி குடிப்பாங்க. எந்திரிச்சோன்னா தண்ணி நிறைய குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா நிறைய யூரின் தான் போகும். ஸோ கிட்னிக்கு நம்ம அளவுக்கு அதிகமான ஒரு வலுவை தான் கொடுக்குறமே ஒழிய அது அந்த தண்ணி உடம்புல நிக்குமா அப்படின்னா நிக்காது. ஸோ நமக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு மெதுவா பொறுமையா குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தாகம் அப்படிங்கிறது இருக்காது. என்னுடைய அனுபவத்துல ஒரு பேஷண்ட் வந்து இருந்தாங்க. கையில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அவருக்கு வந்து. இன்னொன்று என்னன்னா சர்க்கரை வியாதியினுடைய ஒரு சிம்டம்ஸ் இருந்தது. அதாவது யூரின் அடிக்கடி போகும். சர்க்கரை வியாதியோட முக்கியமான சிம்டம் வந்து பாலி யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான யூரின் அடிக்கடி போவாங்க. அவர் எப்படின்னா கோயம்புத்தூருக்கு பஸ், இங்கிருந்து கோயம்புத்தூர் போறதுக்காக பஸ் ஏறுனா யூரின் போயிட்டு தான் பஸ் ஏறுவாரு. பஸ் இறங்குனதும் அடுத்து அவர் தேடக்கூடியதுன்னா பாத்ரூம் எங்க இருக்கு, யூரின் அதுக்குள்ள டேங்க் நிறைஞ்சிரும், யூரின் போகணும். ஸோ இந்த மாதிரி ஸோ எங்குமே அதிகமா அவர் டிராவல் பண்ண மாட்டாரு. டிராவல் பண்ணாலும் இந்த மாதிரி பாத்ரூம் தேடிக்கிட்டே இருப்பார். ஸோ இவருக்கு நான் சொன்னது ஒரே விஷயம் தான், தண்ணி குடிக்கும் போது மடமடமடம் குடிச்சிடாதீங்க, உட்கார்ந்து மெதுவா சிப் பண்ணி குடிங்க. இந்த ஒரு வழிமுறை தான் சொன்னேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வேற ஒருத்தர் பேஷண்டா கூட்டு வரும்போது அவர் சொன்னாரு, நீங்க சொன்ன மாதிரி அட்வைஸ் எந்த டாக்டருமே கொடுக்கல, நான் அதை ஃபாலோ பண்ணதுல இருந்து இப்ப எனக்கு அந்த மாதிரி யூரின் அர்ஜென்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ இது வந்து ஒரு சுண்ணத்தான விஷயம் தான் இல்லைங்களா? சொன்ன ஒரு வழிமுறை தான். நீங்க முடிச்சு குடிங்க, உட்கார்ந்து குடிங்க அப்படிங்கிறது. நின்றுகிட்டு குடிக்கும் போதும் அது வந்து கிட்னியை பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறையா இருக்கு. ஸோ உட்கார்ந்துட்டு பொறுமையா தண்ணியில கவனம் வச்சு சிப் பண்ணி நீங்க மெதுவா குடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டீ எப்படி குடிக்கிறோம் அந்த மாதிரி குடிக்கிறோம் அப்படின்னா உடம்புல தண்ணீர் சத்து சரியா இருக்கு. ஸோ நம்மளுடைய குடல்ல பாத்தீங்கன்னா பெருங்குடல்ல நீர் உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ பெருங்குடல் அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி போனாதான் மலம் வந்து ரொம்ப இறுகி போகாம இருக்கு. ஸோ மலம் வந்து இறுகி போறதுக்கு காரணம்னா பெருங்குடல்லையே அதிகமான நேரம் நம்மளுடைய உணவு இன்ஸ்டன்ட் ஆகும்போது அதுல இருக்கக்கூடிய நீரை வந்து அதிகமா எடுக்கும். இன்னொன்னு நாம குடிக்கக்கூடிய அளவு தண்ணீருடைய அளவு கம்மியாகும் போதும் நம்மளுடைய பெருங்குடல்ல இருக்கக்கூடிய நீரை வந்து நம்ம உடம்பு வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். அதனால என்ன ஆகும்னா மலம் வந்து ரொம்ப ட்ரை ஆகி இறுகி போயிடும்.
ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மலச்சிக்கலுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது இந்த உணவு உண்ணக்கூடிய முறை, அதே மாதிரி தண்ணீர் அருந்தக்கூடிய முறையுமே சரியா பின்பற்றும் போது, சரியான அளவுக்கு தண்ணீர் கொடுக்கும் போதும் இந்த மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வித்திட முடியும். அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கான அடிப்படையான விஷயமும் கூட. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் அன்மியூட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மலச்சிக்கலுக்கான ஒரு முக்கியமான தீர்வு வந்து இன்னைக்கு மூலிகைகளை வந்து சொன்னேன். இந்த மூலிகைகளை நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கி பயன்படுத்தலாம். அதே மாதிரி உணவு உண்ணக்கூடிய முறை, தண்ணீர் அருந்தக்கூடிய முறை, இதை வந்து சரிப்படுத்துறது மூலமாகவும் நம்மளுடைய மலச்சிக்கல் வந்து சரி பண்ண முடியும். இப்போ நீங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இல்ல உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். மலச்சிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் இல்ல வேற ஏதாவது ஹெல்த் சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்க இதுல நீங்க ரியாக்ஷன் இருக்கும் பாருங்க, அதில் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன், நீங்க பேசலாம். இல்லைன்னா சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போட்டீங்கனாலும் ஓகே தான். இந்த சந்தேகம் இல்லைங்களா? இது நீங்க வந்து என்ன பொதுவா வந்து டாக்டர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு யாருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கான டைம் தான் இது. ஸோ அதே மாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி இதுல அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து பண்றது மூலமாகவும் மலச்சிக்கல் சரி பண்ணலாம். அட்வைஸ் பண்ணியிருக்காரு, அட்வைஸ் கொடுக்கலாம். பேசலாங்க. ஹலோ, பேசலாங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்க பேர் என்னன்னு தெரியல. கேலக்ஸி A15 இருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. பேசலாங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். பேசலாம். ஜி அப்துல் ரஹ்மான் பேசுறேங்க, தொப்பம்பட்டியில இருந்து. சொல்லுங்க. ஜி இப்போ அந்த பொன்னாவரை சொன்னீங்க மலச்சிக்கலுக்கு, நிலவரையும் பொன்னாவரையும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டேன், டவுட். கண்டிப்பா கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். நிலாவரையும் கொடுக்கலாம், பொன்னாவரையும் கொடுக்கலாம். எந்த வயசுல என்னங்க? என்ன வயசுல இருந்து கொடுக்கலாம் ஜி? என்ன ஏஜ்ல இருந்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு? 3 வயசு 4 வயசுல இருந்தே கொடுக்கலாங்க. ஆனா அளவு வந்து ரொம்ப கம்மியா கொடுங்க. குழந்தைங்களுக்குன்னா கொடுத்தா போதும். சரிங்களா? சரிங்க. அளவு வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம். சரிங்க சார். அளவு வந்து கம்மி ஓகே சார், அத டவுட். ஓகே, தேங்க் யூ. ஸோ அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, முக்கியமான ஒரு புள்ளி, நோய் எதிர்ப்பு புள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் இப்போ சொல்றேன். அதாவது நம்மளுடைய முழங்கை இருக்கு இல்லைங்களா, முழங்கையினுடைய மடிப்புல படிச்சீங்கன்னா ஒரு ரேகை, இந்த முழங்கை மடிப்பினுடைய ரேகை வந்து வரும். அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு புள்ளி தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் 11 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல லைட் ஒரு பெயின் இருக்கு நமக்கு. இந்த ரேகை மடிச்சோம்னா ஒரு ரேகை வரும் இல்லைங்களா, அந்த மடிப்பு முடியிற இடத்துல இந்த பாயிண்ட்டை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மலச்சிக்கலில் வந்து சரியாகும்.
ஸோ இதை நீங்க ரெகுலராகவே பண்ணலாம். இம்யூனிட்டி பாயிண்ட்னே சொல்லுவாங்க இதுக்கு. தேங்க்யூ ரெபேக்கா சிஸ்டர். அக்குபஞ்சர் பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் போதும், உங்களுடைய மலச்சிக்கல்ல வந்து சரி பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி மலச்சிக்கல்னால ஸ்கின் அலர்ஜிஸ் விடாம இருக்குமா? கண்டிப்பா மலச்சிக்கல் இருந்துச்சுன்னு சொன்னா ஸ்கின் அலர்ஜிஸ் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். ஸ்கின் அலர்ஜி வந்து சரியாகாது. ஸோ ஸ்கின் அலர்ஜி சரியாகணும்னாலே மலச்சிக்கலுக்கு தான் மருந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தாகணும். ஸோ மலச்சிக்கல் சரியாச்சுன்னா தான் ஸ்கின் வந்து நல்லா வந்து இருக்கும். சரிங்களா? சிஸ்டர் வந்து ஷெமீனா சிஸ்டர் வந்து மலைச்சிக்கலுக்கு நிலாவரை சொல்றீங்க. கடுக்காய் வந்து பொதுவா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கடுக்காயும் வந்து ஒரு நல்ல மருந்து தான். மலச்சிக்கலை போக்கக்கூடியது கடுக்காயும் தான். அதாவது காலையில் இஞ்சி, நடுப்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது மூணையும் யார் கரெக்டா சாப்பிட்டு வராங்களோ அவங்களுக்கு இளமையோட எப்பவுமே இருப்பாங்க, காலம் நீடூழி வாழ்வாங்க அப்படின்னு காயக்கற்ப மருந்தாவே சொல்லுவாங்க. காலையில் இஞ்சி, நடுப்பகல் சுக்கு, இரவில் கடுக்காய். ஸோ இது மூணுமே வந்து ஜீரணத்தை வந்து செம்மைப்படுத்தக்கூடிய உணவுகள். ஸோ இந்த அடிப்படையில இஞ்சியும் சுக்கும் கடுக்காய். ஸோ கடுக்காய் வந்து இரவில் எடுத்துக்கிறது, அந்த துவர்ப்பான சுவை எடுத்துக்கிறது. உடல் கடுக்காய் வந்து நிறைய குணங்கள் இருக்கு. உடல்ல சிறுகுடல், பெருங்குடல்ல எங்க புண்ணு இருந்தாலும் மாற்றக்கூடியது. நமக்கு சிலருக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும், வாய்ப்புண்ணு இருக்கும், குடல் உள்ள புண்ணு இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே கடுக்காய் இந்த துவர்ப்பான இது சும்மா சின்ன ஒரு பிஞ்சு சப்பி சாப்பிட்டாலே சரியாகும். மலச்சிக்கலையுமே சரி பண்ணக்கூடியது. ஸோ சிலருக்கு புண்ணு இருக்கும், பைல்ஸ் இருக்கும், ப்ளீடிங் இருக்கும். இவங்க எல்லாருமே கண்டிப்பா எடுக்க வேண்டியது கடுக்காய். தேங்க்யூ ஷமீனா சிஸ்டர். ஸோ கடுக்காய் வந்து ரொம்ப முக்கியமானது. அது ஒரு மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு உணவு தான். பொதுவாக திரிபலான சூரணம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அதுல என்ன இருக்கும் அப்படின்னா நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இது மூணுமே கலந்தது. இது மூணுமே துவர்ப்பு சுவையுள்ளது. ஸோ துவர்ப்பு சுவையான இந்த உணவு, இந்த திரிபலா சூரணம் எடுக்கிறது மூலமாவோ அல்லது வெறும் கடுக்காய் இரவுல எடுக்கிறது மூலமாவோ நம்மளுடைய குடல் புண்களை ஆற்றலாம். அல்சர் தொந்தரவு ரொம்ப நாளா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கடுக்காய் எடுத்தீங்கன்னா காலையிலையும் இரவுலையும் எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பிஞ்ச் எடுத்தா போதும். அந்த துவர்ப்பு நம்ம நாக்குல பட்டாலே போதும், அந்த புண்கள் வந்து சீக்கிரமா ஆறிடும். மோஷனும் கொஞ்சம் ஈஸியா போகும். சரிங்களா? இப்போ நீங்களே நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துடுறீங்க. ஸோ நல்ல விஷயம் தான். நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? உங்களுக்கு டைப் பண்ண முடியலன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. துரமன் அவர்கள் பேசுன மாதிரி நீங்க அன்மியூட் கொடுக்குற, நீங்க பேசலாம், உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டுக்கலாம். ஸோ இது நீங்க நீங்க வந்து அதிகமா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினா நம்ம விரும்புறோம். ஸோ உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்களுக்கு மெயினா இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதனால நீங்க வந்து கண்டிப்பா இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே டைம் இரவு 9 மணில இருந்து நம்ம ஆரோக்கியம் சம்பந்தமா டிஸ்கஷன் வந்து வைக்கலாம். கருஞ்சீரகத்துல வந்து எல்லா நோய்க்குமான நிவாரணம் இருக்கு, இறப்பை தவிர, மரணத்தை தவிர அப்படின்னு சொல்லி ஹதீஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி கேட்குறாங்க. சில வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கருஞ்சீரகம் வந்து ஒரு நல்ல உணவு தான். ஸோ அது நம்ம எந்த எடுக்கலாம், தினமும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு உடம்பு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். ஸோ அது நீங்க மெயினா நான் சொல்ல வர்றதுன்னா அக்குபஞ்சர் அப்படிங்கிற கலை வந்து நீங்க கத்துக்கணும். நான் மெயினா பேசிக்கா நான் வந்து ஆக்சுவலா நியூரோ பிசியோதெரபிஸ்ட் தான். நரம்பியல் சிறப்பு இது பிசியோதெரபிஸ்டா வந்து ஒர்க் பண்றேன்.
பட் நான் வந்து எப்போ அக்குபஞ்சர் படிச்சனோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மருத்துவத்தை அணுகக்கூடிய முறையே மாறிச்சு. நிறைய நோய்களுக்கான நிவாரணங்கள் எனக்கு தெளிவுபட ஆரம்பிச்சது. ஆங்கில மருத்துவத்துல நிறைய வந்து இடியோபதின்னு சொல்லுவாங்க. அதாவது காரணமே தெரியாது. இப்ப கேன்சர் எதனால வருது? இடியோபதின்னு சொல்லிடுவாங்க. ஆஹ் காரணமே தெரியாம ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. காரணம் தெரியாம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர். ஸோ அக்குபஞ்சர் மருத்துவம் நீங்க எல்லாருமே படிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அக்குபஞ்சர் மருத்துவம் படிச்சு நீங்க வேற மெடிக்கல் ஃபீல்ட்ல நீங்க படிச்சீங்கனாலும் பேஸ்மெண்டா நீங்க அக்குபஞ்சரை வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா டிசீஸையுமே அனலைஸ் பண்றதுக்கு நம்மளால முடியும். ஸோ அந்த அடிப்படையில கருஞ்சீரகத்தோடைய முக்கியத்துவம் நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க அக்குபஞ்சர் தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அது அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியம், அது ஒரு நல்ல ஒரு பொருள் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய அது எக்ஸாக்டா அதனுடைய யதார்த்தத்தை புரியணும் அப்படின்னு சொன்னா நீங்க அக்குபஞ்சர் மருத்துவம் படிச்சாதான் அது அந்த கருஞ்சீரகம் ஏன் அந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ அது வந்து இப்ப இந்த கிளாஸ்லயே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு, நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். நம்மளுடைய கிட்னி எனர்ஜியை அதிகம் பண்ணக்கூடியது, நம்முடைய கரு உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய எனர்ஜியவே நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறது எல்லாமே இந்த கருப்பு நிற உணவுகள். அதுல முக்கியமானது கருஞ்சீரகம். குழந்தைகளுக்குமே மலச்சிக்கலுக்கு நீங்க நிலாவரை கொடுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கை குழந்தையா இருக்கு, பால் குடிக்கிற குழந்தைக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்க எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. நிலாவரையை வாங்கிட்டு நிலாவரை கூடிய அவங்க தாய்க்கு கொடுங்க. பால் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த தாய்க்கு கொடுத்தீங்கன்னா குழந்தையோட மலச்சிக்கல் சரியாகும். பொதுவா இந்த நிறைய வேக்சின் போடக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் இருக்கிறது நல்லது இல்லை. டெய்லி மோஷன் போறது தான் நல்லது. ஸோ அதை பாருங்க. அதே மாதிரி குழந்தைக்கு நல்ல பல்லு வந்ததுக்கு அப்புறம் திட உணவுகளை கொடுங்க. பல்லு வராதுக்கு முன்னாடியே திட உணவுகளை நீங்க ட்ரை பண்ணி போய்தான் மலச்சிக்கல் அதிகமாகும். ஸோ குழந்தையிலிருந்தே மலச்சிக்கல் இல்லாம பாத்தீங்கன்னா அதிகமா சளி இருமல் வராம அவங்கள வந்து பாதுகாக்க முடியும். ஸோ அதனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனம் வைங்க. மெயினா பால் குடிக்கிற பருவத்துல குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் தாய் தந்தை தான். ஸோ தாய் ஹெல்த்தை தான் நம்ம மெயினா பார்த்துக்கணும். தாய்க்கு நல்ல ஆகாரம் இருக்கணும், தாயுடைய மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும், தாய்க்கு நல்ல தூக்கம் இருக்கணும். இதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா ஃபீடிங் டைம்ல நிலாவரை எடுக்கலாம். ஜூம் யூசர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, உங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க உங்களுடைய, அப்பதான் நமக்கு பேர் தெரியும் யார் அட்டன் பண்றீங்க அப்படின்னு. ஸோ ஃபீடிங் டைம்ல கண்டிப்பா நிலாவரை எடுக்கலாம், அது குழந்தைக்கும் நல்லது. தாய் வந்து மலச்சிக்கலோடு இருக்கிறது பொதுவாக ஆஃப்டர் பிரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறம் சிலருக்கு வயசு வரைக்குமே போறதெல்லாம் வந்து குழந்தைக்கும் நல்லது இல்லை. அதனால ஃபீடிங் டைம்ல கண்டிப்பா நிலாவரை எடுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சப்போஸ் பால் கம்மியாகுதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து அம்மான் பச்சரிசின்னு ஒரு ஹெர்பல் இருக்கு. அம்மான் பச்சரிசி நீங்க நம்ம வீட்டு கதவு வராந்தால எல்லாமே நிறைய இந்த செடிகள் இருக்கு. அம்மான் பச்சரிசி கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டாங்கனால பால் ஓடுறது அதிகமாயிரும். ஸோ அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா பிரெக்னென்ட் லேடி கடுக்காய் பொடி எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை, அவங்க குடல் நலமா இருக்கும். கருஞ்சீரகம் எப்ப வேணா எடுத்துக்கலாங்க. தண்ணியில ஊற வச்சு குடிப்பாங்க, இல்ல நைட்டு படுக்கும்போது சும்மா ஒரு ஒரு ஒன்று ரெண்டு எடுத்து சப்பி சாப்பிடுவாங்க, கடிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ ஆனா ரொம்ப அதிகமான லெவல்ல எல்லாம் எடுக்க வேண்டாம். நம்முடைய தேவை, நம்ம உடம்புல என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்தா போதும். ஸோ ரெகுலரா எடுக்கணும்னா சும்மா கொஞ்சமா எடுத்தா போதும், இல்லைன்னா தண்ணியில போட்டு அந்த இதுக்கு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்தா போதும் கருஞ்சீரகம். விவோ யூசர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்டொமக் கிளீனிங் பண்றது எல்லாரும் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா பண்ணும். சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா வேதி மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி கிளாஸ்ல கேட்டு நீங்க போய் உடனே பண்ணிடக்கூடாது எதுவுமே. உங்களுடைய ஹெல்த் என்ன, நான் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுடைய மருத்துவர்கிட்ட செக் பண்ணும். அதாவது இப்போ ஒருத்தர் ரொம்ப தீவிர மலச்சிக்கல் இருக்கும்போது நீங்க போய் வேதி மருந்து சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? தீவிர மலச்சிக்கல் இருக்கிற ஒருத்தர் வேதி மருந்து நான் எடுத்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா கிடையாது. என்ன ஆகும்,
பண்ணணும்னா மிதமான மலமிளக்கியை தான் அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். நிலாவரையோ பொன்னாவரை இது போன்ற ஏதாவது கடுக்காய் இது மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி ஓரளவுக்கு மலம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் வேதி மருந்து அப்படின்னு எடுக்கணும். ஸோ எடுத்தோன்னா மலச்சிக்கல்ல இருக்கிற ஒருத்தர் வேதி மருந்துக்கு போயிட்டாங்கன்னா வேதி ஆகும்போது உள்ள இருக்கிற குடல்ல ட்ரையா இருக்கும். அது எல்லாத்தையுமே பிதுங்கி பைல்ஸ்ன்னு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும். உள்ள இருக்கக்கூடிய தோல்கள் எல்லாமே பிதுங்கி ஆனஸ் வழியா பிதுங்கி வரக்கூடிய ஒரு நிலைமை வேதி மருந்து எடுத்து அதுக்கப்புறம் நீங்க லைஃப் லாங் வேதி மருந்து எடுக்க மாட்டீங்க. ஸோ அது ஒரு தவறான வழிமுறை. ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு நார்மலா இருக்கிறவங்க தான் வேதி மருந்து எடுக்கணும். ஒரு வியாதியில் இருக்க போகும்போது எனக்கு அலர்ஜி இருக்கு அது இருக்குன்னு சொல்லி வேதி மருந்தை உடனே எடுத்துடக்கூடாது. ஸோ அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது நிலாவரை. இது ஹதீஸ்ல கூட இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. சுனாமாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ நிலாவரை பயன்படுத்தலாம். வேதி மருந்துங்கிறது ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்காக எடுக்கக்கூடியது. அதனால அதை நீங்க டாக்டர் சொல்லிட்டாங்கன்ட்டு டக்குன்னு நீங்க எடுத்துடவும் கூடாது. அது கண்டிப்பா எடுக்கணும். ஆனா குழந்தைகளுக்குமே இன்னைக்கு வேதி மருந்து கொடுக்கறது இல்லை. அதுதான் நோய்களுக்கு அடிப்படை காரணம். ஸோ அது நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். ஓகே, ஆல்மோஸ்ட் 10 ஆயிடுச்சு. ஸோ இதோட கொஸ்டின்ஸும் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இனி இருக்கக்கூடிய கேள்விகளையும் நீங்க நோட் பண்ணி வைங்க. நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மலச்சிக்கலுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம காலையில எடுக்கக்கூடிய முதல் உணவு. காலையில நம்ம எடுக்கக்கூடிய முதல் உணவு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதிகமான நபர்கள் என்ன எடுக்கிறோங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. இன்னைக்கு காலையில நம்மளுடைய முதல் உணவு என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம வயிற்றுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இட்லி தோசை எடுத்தோம்னா இட்லி தோசைக்கு போயிடுறீங்களா? டீ பிஸ்கட் சூப்பரா சொன்னீங்க. பாத்திமா பர்வீன் கரெக்டா சொன்னாங்க. சில பேர் வாட்டர் குடிக்கிறாங்க, பரவாயில்ல. ஸோ டீ பிஸ்கெட் நான் சொல்ல வந்ததுதான். எடுத்தோடனே காலையில எந்திரிச்சோன்னா நமக்கு டீ வேணும், பிஸ்கெட் வேணும். சரி டீல என்ன விட்டமின் இருக்கு? நம்ம டீல என்னங்க இருக்கு? ஸோ அதுல போடுற சர்க்கரை நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். பால் கொஞ்சம் நல்லா இருந்தா அது கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கலாம். இவ்வளவுதானே ஒழிய டீ ஒண்ணு. இன்னொன்னு ரெண்டாவது இது என்ன சொன்னீங்க? பிஸ்கெட் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான உணவுன்னு சொல்லலாம். மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய முக்கியமான உணவே பாத்தீங்கன்னா பிஸ்கெட் தான். ஸோ பிஸ்கெட் அதுவும் வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது என்னன்னா அந்த மைதால செய்யப்பட்ட பிஸ்கெட் நம்மளுடைய குடலை அப்படியே பூசின மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சத்தான உணவு சாப்பிடும் போதும் அது குடல் உறிஞ்சிகளால முழுமையா உறிஞ்ச முடியாது. ஸோ மலச்சிக்கலுக்கு முக்கியமான காரணம் பிஸ்கெட் தான். எனக்கு தெரிஞ்சு பிஸ்கெட்டை மட்டுமே சாப்பிட்டு பல பேர் நபர்கள் நோயை வாங்கி கட்டியவங்க அதிகம். குழந்தைகளுக்குமே பாத்தீங்கன்னா பிஸ்கெட்டு சாக்லேட் எப்ப சாப்பிட்றாங்களோ அப்பெல்லாம் இருமலும் மலச்சிக்கலும் சளி பிடிக்கிற தொந்தரவுலாம் அதிகமா இருக்கும். ஸோ எடுத்த உடனே நமக்கு இயற்கையான உணவுகள் சாப்பிட்றது நல்லது. அதிலும் குறிப்பா காலையில எழுந்த உடனே சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் அதுதான் காலை உணவுக்கான முக்கியமான நேரம். அந்த காலை உணவு அந்த நேரத்துல அதிலும் குறிப்பா இயற்கை உணவுகள், சமைக்காத உணவுகள் தான் முதன்மை உணவுகள் சொல்லுவாங்க. ஸோ சமைக்காத ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. மாம்பழம் சாப்பிடுங்க, பலாப்பழம் சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, அத்திப்பழம் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை ஃபர்ஸ்ட் போறதுதான் நல்லது. ஒன்றும் இல்லைன்னா தண்ணி குடிக்கலாம். தண்ணியும் கொதிக்க வச்சு தண்ணி குடிச்சிடக்கூடாது. நார்மலான வாட்டர் குடிக்கலாம். அதுவும் பல்லு விளக்காம ஃபர்ஸ்ட் வரக்கூடிய உமிழ்நீரோட நீங்க குடிக்கிறது இன்னும் சிறப்பு. சரிங்களா? ஸோ நம்ம உடம்புல போமோகிரானட் அதுலயும் குடல்ல நெஞ்செரிச்சல் இருக்கு, அல்சர் இருக்கு, இந்த மாதிரி தொந்தரவுகள் உள்ளவங்க எல்லாருமே மாதுளம் பழத்தை நீங்க ஃபர்ஸ்ட் உணவா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வயிறை ஜீரணத்தையும் சரி பண்ணக்கூடியது. மாதுளையும் தூதுளையும் வளர்ந்த வீட்டில் வயிற்றிலும் நெஞ்சிலும் களங்கம் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. மாதுளையும் தூதுளையும், மாதுளை வயிற்றுக்கும், தூதுவளை நெஞ்சு சம்பந்தமா சளி சம்பந்தமான விஷயங்களுக்கும் மருந்து. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையுமே வளர்க்க வேண்டியது மாதுளையும் தூதுவளையும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஊற வச்சது, பாதாம் ஊற வச்சது, இல்லை என்ன ஊற வச்சதும், பழைய சோறு கூட ரொம்ப நல்லது. பழைய சோறு ஊற வச்ச இருக்கோம் இல்லைங்களா? எதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்றோமோ அதுவுமே காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது அதுல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் பல்லு விளக்காமையே ஃபர்ஸ்ட் ஒரு மிடர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய உமிழ்நீர் ரொம்ப நல்லது. இதெல்லாமே இதை பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும்
நம்ம வரக்கூடிய வாரங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸுடைய அளவுங்கிறதே ரொம்ப அதிகமானது. ஸோ அதை கம்மி பண்ணும்போதும் வயிற்றுல ஜீரண பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ஸோ இது சம்பந்தமான மேலும் விவரங்களை நம்ம வரக்கூடிய வாரங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த அமர்வு உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க, குரூப்ல போடுங்க, இல்லை தனிப்பட்ட முறையில நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அதன் மூலமா இந்த நிகழ்ச்சியை இன்னும் மெருகூட்டல் செய்யலாம். இன்னும் அதிகமான அனுபவ அறிவுகளுடன் உங்களுடைய அனுபவ அறிவுகளையும் நீங்க அடுத்த வாரமும் ஷேர் பண்ற மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்களை எடுத்துட்டு வாங்க. நம்ம அனுபவபூர்வமா லைஃப்ல கத்துக்கிட்ட விஷயங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணும்போது அது எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள விஷயமா அமையும். ஸோ அந்த அடிப்படையில நல்ல அனுபவங்களை நீங்களும் இதுல ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கான இந்த முயற்சியில நம்ம எல்லாரும் ஒன்னா களமிறங்குவோம். இறைவன் நாடினால் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.